வணக்கம். இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இளநரை ஏற்பட காரணங்கள் என்ன, அதை தீர்ப்பதற்கான எளிய சித்த மருத்துவ முறைகள் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கல்பவிருக்ஷம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இளநரை ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் உடலில் வெப்பம், அதாவது வாத பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய 3 தோஷங்களில் பித்தம் அதிகரிக்கிறதுனால இளநரை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் மோசமான உணவு பழக்கம், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுதும் இளநரை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலோ இல்லை பிட்யூட்டரி சுரப்பிகளில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலோ இளநரை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் விட்டமின் டிஃபிஷியன்சி, விட்டமின் இ, விட்டமின் பி இது எல்லாமே உணவில் குறையும் பொழுதும் இளநரை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக நேரம் நம்ம நைட்டில் கண்முழிச்சு இருந்தாலோ, சிஸ்டம் முன்னாடி, அதாவது கம்ப்யூட்டர்ஸ் முன்னாடியோ லேப்டாப் முன்னாடி நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலோ, நீண்ட நாட்களாக ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இளநரையும் ஹேர் லாஸும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஷாம்பு, கண்டிஷனர், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறவங்க, அதாவது டார்க் கலர்ஸாக கலரிங்ஸ் பண்ணுறவங்க, ஹேரில் வந்து நிறைய கலர்ஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்குமே ஹேர் லாஸ் ஏற்படவும் இளநரை ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இளநரை வந்த உடனே நம்ம எல்லாருமே சூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அதில் நிறைய உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ரசாயனங்கள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமோனியா, ஃபெராக்சைடு, ரெசார்சினால், பிபிடி, டையமினோஃபென்சின் இந்த மாதிரியான உடலுக்கு கேடு தரக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் டை யூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இச்சிங் இருக்கும், லிப்ஸு, காது மடல், உடலில் சில பாகங்களில் வந்து அரிப்புகளும் தடிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படவும், மயக்கம் வர மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் ஏற்படும். ஒரு சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிற டை யூஸ் பண்ணுறதுனால அன்கான்ஷியஸ்க்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை நம்ம வந்து அனஃபைலாக்டிக் ஷாக் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முடிந்த அளவு இந்த கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஹேர் டையை கண்டிப்பாக எல்லாரும் தவிர்த்தல் நலம். பர்டிகுலராக ப்ரெக்னென்ட் லேடிஸ், கர்ப்பிணி பெண்கள் ஹேர் டை, ஆர்டிஃபிஷியல் ஹேர் டை யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இளநரை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உணவில் நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். விட்டமின் இ, விட்டமின் பி அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும். கடல் சார்ந்த உணவுகளில் காப்பர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இளநரை ஏற்படுறதை தடுக்கலாம். காப்பர் சத்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெலனோசைட் செல்கள், அதுதான் வந்து நம்ம மெலனின், ஹேருக்கு வந்து கருமை நிறம் தரக்கூடிய மெலனினை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் காப்பர் சத்து அதிகமாக இருக்கிற சீ ஃபுட்ஸு, நண்டு இந்த மாதிரி உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை இது எல்லாமே உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். கேரட், பீட்ரூட் இந்த மாதிரியான காய்கறி ஐட்டங்களை நிறைய நம்ம உணவில் எடுத்துக்கொள்வது நலம். ஒயிட் சுகர், மைதா, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலரிங்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் இது எல்லாமே நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆரம்ப நிலையில் இளநரை இருப்பவர்களுக்கும் இனிமேல் இளநரை வராமல் தடுப்பதற்கும் நான் சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் பீர்க்கங்காய் போட்டு நல்லா தைல பதத்தில் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்பொழுது இளநரை வருவது தடுக்கப்படும். மேலும் தேங்காய் எண்ணெயில் கறிவேப்பிலை, கரிசலாங்கண்ணி கீரை, செம்பருத்தி இலை, வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் தைல பதத்தில் காய்ச்சி அதையும் நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணிட்டு வரலாம். தேங்காய் சிரட்டையை நல்லா கருக்கி தூள் செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கறியை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அதுவும் வாரத்துக்கு 2-3 நாட்கள் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்தது பூண்டுலேயும் நிறைய சல்ஃபர் இருக்கும். பூண்டோட தோலை நீங்கள் பாத்திரத்தில் வச்சு வறுக்கும்பொழுது அது கருமையாக கரிஞ்சிடும். அதை எடுத்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஹேர் டை யூஸ் பண்ணணும், நேச்சுரலாக ஹேர் டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இண்டிகோ லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுரி இலை, மருதாணி இலை, திரிஃபலா சூர்ணம் இது 3 ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டு டீ டிகாஷனோட மிக்ஸ் பண்ணி நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. மார்னிங் இதோட ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 1 hour கழித்து வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது மைல்டான ஷாம்பு இல்லைன்னா கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஆரம்பத்தில் லைட்டாக இந்த கலர் இருக்கும். நீங்கள் 2 or 3 times யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கருமை நிறம் ஏற்படும். உடலுக்கு பல தீங்குகள் விளைவிக்கக்கூடியதும் ஸ்கின் கேன்சர் உண்டாக்கக்கூடியதுமான பல ரசாயனங்கள் இருக்கக்கூடிய ஹேர் டை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இயற்கையான முறையில் உங்கள் கூந்தலை கருமையாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதுமை என்பது நம்ம உடலுக்கு தானே தவிர மனசுக்கு கிடையாது. என்றைக்குமே நீங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலும் இளநரை வர்றதும் தடுக்கலாம். தேங்க்யூ.